லாத்ரே சண்டே அதாவது மகிழ்வின் ஞாயிறு. தவக்காலத்தோட 4வது ஞாயிறு மேற்கத்திய கத்தோலிக்க திருச்சபையில லாத்ரே சண்டேவா கொண்டாடப்படுது. லாத்ரே அப்படிங்கிற லத்தீன் வார்த்தைக்கு மகிழுங்கள் அல்லது ஆனந்தம் அடைங்கள் அப்படிங்கிறது பொருள். எருசலேமே மகிழ்ந்திரு அப்படிங்கிற நுழைவு பாடலோடு அந்த நாள் திருப்பலி ஆரம்பமாகும். பொதுவா தவக்காலங்கள்ல பங்கு தந்தையர்கள் ஊதா நிறம் அதாவது வயலட் அல்லது பர்பிள் நிறத்துல உள்ள திருவுடை அணிவாங்க. ஆனா இந்த நாள் திருப்பலிக்கு ரோஸ் அல்லது பிங்க் நிறத்துல உள்ள திருவுடைய அணிந்து வருவாங்க பங்கு தந்தையர்கள். தவக்காலத்தோட இடைப்பட்ட காலத்துல இந்த நாள் வர்றதால மிட்லண்ட் சண்டே அல்லது ரெஃப்ரெஷ்மெண்ட் சண்டேனோ அழைக்கப்படுது. தவக்காலத்தோட கடுமையான நோன்புகளுக்கு இடைவேளையாவும் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற மகிழ்ச்சியை நினைவூட்டக்கூடிய நாளாவும் இந்த நாள் இருக்கு. லாத்ரே சண்டே கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கும் 13ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல வளர்ந்து வந்த ஒரு பாரம்பரிய நாள். கிபி 13ஆம் நூற்றாண்டுல திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் அவர்கள் பிங்க் அல்லது ரோஸ் நிறத்துல உள்ள திருவுடை அணியக்கூடிய வழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அந்த காலங்கள்ல திருத்தந்தைகள் இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவையோட பாகங்கள் வைக்கப்பட்டுள்ள ஜெருசலேமின் சாண்டா கிராஸ் தேவாலயத்துல திருப்பலிய நிறைவேற்றுவாங்க. மதர் ஆஃப் த சண்டே அதாவது இங்கிலாந்து நாட்டுல இந்த நாள் மதர் ஆஃப் த சண்டேவா கொண்டாடப்படுது. நாம் பிறந்த நமக்கு திருமுழுக்கு வழங்கப்பட்ட தேவாலயத்துக்கு போய் அங்க மரியாதை செலுத்தக்கூடிய நாளாவும் இங்கிலாந்து மக்கள் இந்த நாளை கொண்டாடுவாங்க. இந்த வருஷத்தோட லாத்ரே சண்டே மார்ச் 15 சண்டே கொண்டாடப்படுது.